அருமையான கர்த்தருடைய தாசன் ரெவரண்ட் அக்ஷன் ஜெயக்குமார் நம்ம அதில் இருக்கிறார்கள். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சவர், ஊழியத்தில் நமக்கு சிறிய பங்கு உண்டு. அதனால் அவர் எப்படி சொல்லுவார், நீங்கள் எங்களுக்கு யூஆர் அவர் பார்ட்னர் அப்படின்வாங்க. நம்ம சந்தோஷமாக இருக்கும். ரைட், அவரை நம் கரங்களில் தட்டி நாம் அவர்களை வரவேற்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை ஆராதனையில் இவங்களோடு கூட பங்கு பெற்று ஆண்டவர் நல்லவர் என்று மறுபடியும் அறிக்கை செய்ய, பிள்ளைகளுடைய சாட்சியை கேட்டு மகிழ கர்த்தர் கொடுத்த பெரிதான கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். மீண்டுமாக பாஸ்டர் சொன்னது போல, we always consider you as a partner and we are trying to do something in that needy parts of the world. அந்த ஆண்டவருடைய காரியத்தை இந்த தேவையுள்ள பகுதிகளில் உங்களுடைய ஒத்தாசையோடு ஒரு பகுதியை தெரிந்து கொண்டு அதில் நீங்கள் எங்களோடு கூட துணை நிற்கிறதற்காக நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த முக்கத்தம்பூர் பகுதிகளில் சில நேரங்களில் எங்களுக்கு எதிர்பாராத எதிர்ப்புகள் உண்டு. ஏனென்றால் பீகாரை பொறுத்த மட்டில் 3 இடங்களிலே தான் நாங்கள் அதிகமாக எதிர்ப்பை சந்திக்கிறோம். ஒன்று, புத்தனுக்கு ஞானம் வந்தது என்று சொல்கிற புத்த கயாவை சுற்றி. 2வது, ஜைன மதம் பிறந்தது என்று சொல்கிற வைஷாலி என்ப பகுதியை சுற்றி. 3வது, ராமாயணம் எழுதப்பட்ட வால்மீகி நகரம் என்கிற இடத்தை பற்றி. இந்த 3 இடத்துல தான் எங்களுக்கு we are having struggle, persecution என்று சொல்ல வேண்டும். அநேக நேரங்களில் வாரம் ஊழியர்கள் அடிக்கப்படுகிற காரியங்கள் இருந்தாலும் கர்த்தர் தன்னுடைய வேலையை செய்து கொண்டு வருவதற்கு கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். உங்களுடைய ஜெபத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். உங்களுடைய ஒத்துழைப்புக்காக இருதயத்தின் ஆழத்திலிருந்து பாஸ்டருக்கும் மற்றவர்களுக்கும் தலைவர்களுக்கும் இந்த சபையில் பங்கு பெறுகிற ஒவ்வொருவருக்காகவும் நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் இந்த நாளில் உங்களோடு கூட இடைப்பட்டு தொடர்ச்சியாக உங்களை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்களை செய்வதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்க்கலாம். தேவ கிருபை இன்னமும் நம்மளை தாங்க வேண்டும். தேவன் நம்மோடு கூட இன்னமும் பேச வேண்டும். அவருடைய சத்தம் கேட்க வேண்டும். அவருடைய சத்தம் கேட்பது மாத்திரமல்ல, அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படித்தக்கதாக கிருபையை தேவன் நமக்கு கட்டளையிட வேண்டும். அல்லேலூயா, நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். யாக்கோபை போல் போகும் பாதையில் பொழுது பட்டு ராவில் ஈருள் வந்து சூடினும் தூக்கத்தால் நான் கல்லில் சாய்ந்து தூங்கினாலும் என் கனாவில் நோக்கி உம்மை கிட்டி சேர்வேன். வாக்கடங்க வல்ல நாதா, தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். பரத்து கேரும் படிகள் போலவே என் பாதை தோன்ற பண்ணும் ஐயா எங்கள் தேவனே. கிருபையாக நீர் எனக்கு தருவதெல்லாம் உமதண்டை
சேர்க்கும் அன்பின் தூதனாக செய்யும் தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். அப்படியாக கடவுது ஆண்டவரே, அப்படியாக கடவுது. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளில் உங்களோடு கூட வைக்கும்படியாக தேவனை நோக்கி பார்த்தபோது நமக்கு நன்றாக பழக்கப்பட்ட ஒரு வசனத்துக்கு முன்னதாக உங்களை நிறுத்தும்படியாக ஆண்டவர் என்னோடு கூட இடைப்பட்டார் என்று சொல்லுவேன். திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட சேர்ந்து ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 37வது வசனம். இவைகள் எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, what is my position in Christ Jesus? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் என்னுடைய நிலைமை என்ன என்று இந்த வசனத்திலே முழுவதுமாக அடக்கின ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு கொஞ்சம் விளக்கமாக காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். I am not called to be a failure. நான் தோற்று போவதற்கு அழைக்கப்பட்டவன் அல்ல. நான் என்னிடத்தில் அன்பு கூறுகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அந்த அன்பின் நிமித்தமாக முற்றிலும் ஜெயம் கொள்கிறவனாக ஆண்டவர் என்னை அழைத்திருக்கிறார், உண்டாக்கி இருக்கிறார் என்பதை ஒவ்வொரு தேவ பிள்ளையும் உற்சாகத்தோடு கூட மாத்திரமல்ல உறுதியாக பற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுவேன். நன்றாய் கவனியுங்கள். நாம் இந்த காரியத்தை அடிக்கடி இருதயத்தில் சொல்லுவதற்கு அழைக்கப்பட்டவர்கள். நான் என்னிடத்தில் அன்பு கூறுகிற அவராலே எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் என்று அங்கே 2 கொரிந்தியர் 2வது அதிகாரத்திலே பவுல் சொல்கிறதை நீங்கள் பார்க்கலாம். அந்த சூழ்நிலைகளை குறித்து நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தான் விளங்கும். எந்த நிலையிலையும் ஜெபம் கொள்ளுகிறவன் என்று அது 35வது 36வது வசனத்தையும் வாசித்து விடலாம். உமது நிமித்தம் என் நேரமும் it's not an easy experience sir. அது என் நேரம் every time we are being killed, கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நாங்கள் எண்ணப்படுகிறோம். எங்களை பார்க்கும்போது மற்றவங்களுக்கு என்ன வரும்? these people are for slaughter. இவர்கள் அடிக்கப்படுவதற்காக கொண்டு போகப்படுகிற மக்கள் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? ஆமா, சிச்சுவேஷன் என்ன? உபத்திரவம், வியாகுலம், துன்பம், பசி, நிர்வாணம், நாசமோசம், பட்டயம். இது சிச்சுவேஷனை கொஞ்சம் பாருங்கள். இந்த நிலையிலேயும் பவுலாலே சொல்ல முடியும். எல்லாம் விரோதமாக நடந்தாலும், எல்லாம் எனக்கு சாதகமாக இல்லாமல் போனாலும், எல்லாம் என்னை துச்சமாக நினைக்கப்பட்டாலும், எல்லாரும் துடைத்து போடுகிற கந்தையை போல நானாலும் எனக்கு ஒன்று தெரியும், அவரால் நான் எப்பொழுதும் ஐ எம் மோர் தென் a conqueror என்று சொல்ல முடியும். தேவ பிள்ளையே, இந்த காலை வேளையில் நீங்கள் அறிய வேண்டிய ஒரு சின்ன ரகசியத்தை இப்பொழுதுதான் ஆண்டவருக்குள் நான் வளர்ந்து வருகிறேன். எனக்கு தெரிந்திருக்க வேண்டும். ஏன் இதை ஆண்டவர் நான் சொல்ல முடியும் என்பதை நீங்கள் கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் என்றால், முதலாவது ஒரு பேசிக்கான காரியத்தை நான் உங்களுக்கு முதலாவது காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். இந்த வெற்றியை தக்க வைத்துக் கொள்வதற்கு என்னிடத்தில் என்ன ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் என்கிற 2வது பகுதியும் பேச விரும்புகிறேன். முதலாவது பகுதியிலே நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிற காரியத்தை பார்க்கலாம். 1 யோவானுடைய அந்த நிருபத்திலே யோவான் அதை குறித்து நமக்கு தெளிவாக எழுதுகிறார். 1 யோவான் 5வது அதிகாரத்திலே ஆண்டவருடைய வார்த்தைகளை கொஞ்சம் பாருங்கள். ஆவியானவர் தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். 1 யோவான் 5வது அதிகாரம் 4வது வசனம். தேவனால் பிறப்பது எல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். Hallelujah. That is a secret behind it. ஐயா, நான் பிறந்தது உலகத்தின் வழக்கத்தின்படி ஒரு அப்பா அம்மாவுக்கு பிறந்திருக்கலாம், அந்த கவனிங்கள். பட் மை ஹிஸ்டரி இஸ் திஸ், மை ஸ்டோரி இஸ் திஸ். என்னுடைய கேள்வி, என்னுடைய நிலைமை இந்த நேரத்தில் இப்படி இருக்கிறது. என்ன? நான் தேவனால் பிறந்தவன். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. இந்த அதிகாரத்தையும் இந்த அஷூரன்ஸையும் இல்லாமல் நீங்கள் வெற்றியை சுதந்திரித்துக் கொள்ளவே முடியாது.
ஏனென்றால் ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிற வார்த்தை மனிதர்கள் எப்படி பிறக்கிறார்கள் என்பதை விளக்குகிறது வேதம். அதிலே கடைசியாக ஒரு சொல்கிற காரியத்தை மறுபடியும் திருப்பலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் இரத்தத்தினாலாவது, உலகத்துல பிறக்கிற மனிதர்கள் எப்படி பிறக்கிறார்கள் என்பதை ஆவியானவர் இங்கே எழுதி வைத்திருக்கார். ஒன்று, இரத்தத்தினாலாவது, இட்ஸ் a biological birth என்று சொல்ல வேண்டும். அவர்கள் இரத்தத்தினாலே பிறந்தார்கள். because two people come together and there was a birth. ரெண்டு பேர் இணைந்தார்கள். திருமணத்தின் மூலம் இணைந்தார்களோ அல்லது வேறு விதத்தில் இணைந்தார்களோ, எப்படியோ இணைந்தார்கள். அங்கே ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை பிறந்த போது அது இந்த உலகத்தில் ஒரு மனிதனாக காட்சி அளித்தது. ஒரு வாலிபர் கூட்டத்தில் பேசிக் கொண்டிருந்தேன். ஒரு தம்பி என் இடத்துல வந்து கேட்டான், சார், கேன் யூ டெல் மீ who am I? எனக்கு நீங்க யாருன்னு என்னை காட்டி கொடுக்க முடியுமா? நான் கேட்டேன், தம்பி எங்கே இருந்து வருகிறாய்? ஐ டோன்ட் ஹேவ் a father. ஃபாதர் இல்லையா? அப்பா இறந்துட்டாங்களா? இல்லப்பா, இல்லை, தெரியாது. because my mother was raped on the road by 4 people. 4 பேரால் என்னுடைய தாய் கற்பழிக்கப்பட்டாள். I don't know who I belong to, which father. Even though the 4 were convicted and they are in the jail, but I don't know. இப்போ நான் கேட்டேன், டிஎன்ஏ டெஸ்ட்லாம் பண்ண முடியுமாப்பா அந்த நாட்களில்? நீ யார் பிள்ளைனா கண்டுபிடிக்கிறதுக்காவது நீ கோர்ட்டில் போய் நீ போலீஸ்ட்டு சொல்லி உனக்கு ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து நீ கண்டுபிடிச்சிடலாமா யார் பிள்ளைன்னுட்டு? ஏன்னா 4 பேரும் கன்விக்ட் ஆகிருக்காங்க இல்லையா, 4 பேரை பிடிச்சிட்டாங்கல்ல. அவன் சொன்னான், my mother is not alive. that is the reason. ஏனென்றால் நான் ஜெயிலுக்கு போனேன், அங்க போய் பார்த்தேன். அங்க இப்படிப்பட்ட தண்டனை பெற்றவர்கள் கிட்டத்தட்ட 48 பேர் இருக்கிறார்கள். எந்த கேஸ்ல யாரை பிடிச்சதுன்னு கண்டுபிடிக்கணும்னா எனக்கு ஏராளமான பண செலவாகும். ஐ டோன்ட் ஹேவ் a mother. நான் கேட்டேன் என்ன என்று. on my birth, because I was born out of rape. நான் ரேப் பண்ணப்பட்டு பிறந்ததுனால அந்த துக்கம் தாங்காம என்னை பிறந்த நாளே என்னுடைய தாய் தற்கொலை செய்து கொண்டாள். She wanted to give birth, that's all, because of the parents' pressure and love and care. Who am I? I don't know my mother. I have never seen my mother. அம்மாவை பார்த்ததில்லை, எங்க அப்பா யாருன்னு தெரியாது. என்ன சொல்லுங்க, நான் யாருன்னுட்டு. நல்ல கவனிங்க அருமையானவர்களே. அநேக நேரங்களிலே இப்படிப்பட்டவர்களை சந்திக்கும் போது உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் எனக்கு தெரியாது. அப்படிப்பட்டவர்களை நான் ஏராளமாக சந்திக்கிறவன். நான் சொன்னேன், yes, it is a biological growth, take it like that way. இரத்தத்தினால பிறந்திருக்கிறாய் என்று சொல்லலாம். அடுத்தாற்போல் மாம்ச சித்தத்தினாலே somebody's inner urge brought a child in this world. யாருக்கோ உள்ளே ஏற்பட்ட ஒரு அழுத்தத்தின் நிமித்தமாக ஒரு சைல்ட் பிறக்கலாம், அல்லது ஒரு புருஷனுடைய சித்தத்தினால பிறக்கலாம். a regular marriage. but more than that, நீ இன்றைக்கு ஒன்று செய்ய முடியும். நான் தேவனால் பிறந்தவன் என்று சொல்ல முடியும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது. நீங்க பார்க்கணும் அந்த பிள்ளையினுடைய முகத்துல என்ன ஒளிங்கிறத. that was the day I could see the salvation உடைய பிரகாசம், கிறிஸ்துவின் ஒளி, அந்த சுவிசேஷத்தின் பிரகாசம் ஒரு மனுஷனை எப்படி பிரகாசிக்க முடியும், எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளிங்கிறத அந்த பிள்ளையுடைய முகத்துல பார்த்தேன். Recently I met him in UK. நான் கேட்டேன், தம்பி எப்படி வந்த? நீங்க தானே சொன்னீங்க I am born of God nowன்னுட்டு. அதை பிடிச்சுக்கிட்டேன். ஆண்டவர் என்னை பிறப்பித்ததுனால என்னை உயர்ந்த ஸ்தலங்களில் நடக்க வைத்திருக்கிறார். கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஏதோ உலகத்தில் வந்தோம், ஏதோ ஒரு குடும்பத்தில் பிறந்தோம், ஏதோ ஒரு அப்பா அம்மாவுக்கு பிறந்தோம். ஒருவேளை வசதியான தாய் தகப்பனுக்கு பிறந்திருக்கலாம், வசதியற்ற தாய் தகப்பனுக்கு பிறந்திருக்கலாம், நல்ல பேர் பெற்ற தாய் தகப்பனுக்கு பிறந்திருக்கலாம், பேரே இல்லாமல் ஊரில் குடிச்சு வெறிச்சவங்களுக்கு பிறந்திருக்கலாம். வாட் எவர் மேபி, யூ கேன் சேஞ்ச் யுவர் ஸ்டேட்டஸ் பை அக்செப்டிங் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதனால உன்னுடைய நிலையையே நீ மாற்றுவதற்கு என் ஆண்டவர் பெரிய வழி வைத்திருக்கிறார். தேவனால பிறந்தவர்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நாங்கள் 1200 விபச்சாரத்தில் பிறந்த பிள்ளைகளை கவனித்து வருகிறோம் என்று அறிந்திருக்கிறீர்கள். பீகாரில் தன்னுடைய வாழ்க்கையில 12 தலைமுறையாக விபச்சாரியாக வாழ்ந்து வேற ஒன்றையும் தெரியாதவர்கள், அவர்கள் பிள்ளைகளை எப்படியாயிலும்
ஆண்டவருக்குள் கொண்டு வந்து அவர்களை ஆண்டவருக்குள் வழி நடத்தி அவர்கள் மூலம் அந்த சமுதாயத்தில் இருக்கிற கட்டுகளை மாற்றுவதற்கு நாம் ஒரு சின்ன பிரயாசத்தை செய்து வருகிறோம். அப்படிப்பட்ட ஒரு கிராமத்திற்கு நான் கடந்து சென்றேன். அப்படிப்பட்ட ஒரு கிராமத்துக்கு நான் கடந்து செல்லும்போது 2-3 குட்டி பிள்ளைகள் ஓடி வந்தது. வந்து என் கூட 2 ஊழியக்காரர்கள் வந்தார்கள். என் கையை பிடிச்சிக்கிட்டு தாத்தா 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 அப்படின்னு சொல்லிச்சு. தாத்தான்னு சொன்னா கூட பரவாயில்ல, ஹிந்தியில நானான்னு சொல்லிச்சு. நானான்னு அம்மாவுடைய அப்பான்னு அர்த்தம். நானா நானா நானான்னு கையை பிடிச்ச உடனே என் பக்கத்தில் இருக்க ஊழியர், அங்கிள் போய் அங்கிள்னு சொல்லு, அவருக்கு ஏன் வயசை குறைக்கிற கூட்டுற அப்படின்ட்டு அவர் சத்தம் போட்டார். அந்த விபச்சாரியாக இருந்த பெண் சொன்னாள், என் பிள்ளை அவரை நானான்னே கூப்பிட்டுட்டோம். எனக்கு விளங்கலை. இப்போ என் ஊழியக்காரர் கேட்டார், எதுக்குமா இவர் தாத்தான்னு சொல்கிறது உனக்கு என்ன அவ்வளோ இஷ்டம்? அப்போதான் எனக்கு ஒரு அப்பா இருக்கிறாரு, ஆவிக்குரிய அப்பா இருக்கிறாரு. I tell you friends, that day was the most joyous day. The most joyful day for me. That night I didn't sleep, I was rejoicing in my bed. I can be a father, spiritual father of a prostitute who got hope by calling me as a grandfather. என்னெல்லாம் மாறி இருக்கு பாருங்க, என்னென்னலாம் மாதிரி பாருங்க. நான் தேவனால் பிறந்தவன் என்று சொல்கிறதுல அந்த பெண் சொல்கிறாள், அவரை தாத்தான்னு கூப்பிடுறதுனால அவர் எனக்கு ஆவிக்குரிய அப்பான்னு என் பிள்ளை சொல்லுது. அவர் எனக்கு ஆவிக்குரிய அப்பான்னு சொல்லுது. எனக்கு ஒரு அப்பா இருக்கிறாரு. ஏன்னா அவ பிறந்த வம்சத்தில் 12 வம்சமாக 12 ஜெனரேஷனாக அப்பா பேர் தெரியாமல் வளர்ந்ததுங்க. அதனால எனக்கு இப்போ ஒருத்தர் அடையாளம் காட்ட முடியும், என் பிள்ளைக்கு அடையாளம் காட்டி கொடுக்க முடியும். இங்கே ஒரு தேவ மனிதன் இருக்கிறார், அவர் தான் உனக்கு தாத்தான்னு சொல்ல முடியும். என் பிள்ளை சொல்கிறதுக்காக நான் ஆனந்தப்படுகிறேன். அங்கிள்னு சொன்னால் அந்த உறவு ஜெனரலாக போயிடும், தாத்தான்னு சொன்னால் தான் ரொம்ப ஒட்டிட்டு வந்துடும். I belong to a big family. I belong to a big family by being birthed by the Lord. Hallelujah. நான் ஒரு பெரிய குடும்பத்தில் பிறக்கிறதுக்கு தேவன் எனக்கு உதவி செய்திருக்கிறாருங்கிற ஒரு மகிழ்ச்சி என்னை துள்ள வைக்கிறது. I don't know what about you. இந்த ஆலயத்துக்கு ஏன் வந்தீர்கள்? தேவனை ஆராதிப்பதற்கு மாத்திரமா, அல்லது தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வதற்கா, அல்லது ஐடென்டிஃபைங் வித் த கிரேட்டஸ்ட் ஃபேமிலி ஐ ஹேவ்? என்னுடைய ஒரு பெரிய குடும்பத்தோடு ஐக்கியப்பட்டு என் குடும்பத்தோடு கூட ஆண்டவரை துதித்து என் குடும்பத்தோடு கூட ஒருவர் கலந்து ஒருவருடைய கஷ்டத்தை புரிந்து கொண்டு ஒருவருக்காக கவலைப்படுகிற ஒரு பெரிய குடும்பத்தை நான் சார்ந்தவன் என்று சொல்வதை காண்பிப்பதற்கு பரலோகத்திலேயும் பூலோகத்திலும் பேரெழுதி இருக்கிற அந்த குடும்பத்தை சார்ந்தவனாக நான் இங்கே வந்திருக்கிறேன்னு சொல்ல கைகளை வைத்து ஆண்டவருக்கு ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றினீ. பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றினீ. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மறுபடியுமாக பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றினீ.
அந்த மேலான பாக்கியத்தை நினைத்து நான் வாழ்நாளெல்லாம் துதிக்க முடியும், கொண்டாட முடியும். ஏனென்றால் என் சத்திய வேதம் சொல்கிறது, வாசிக்கலாம். 1 யோவான் 3வது அதிகாரம் 1 யோவான் 3வது அதிகாரம் 8வது 9வது வசனத்தை வாசிக்கலாம். 9வது வசனம் வாசிக்கலாம், அதற்கு பிறகு 8வது வசனத்தை வாசிக்கலாம். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். தேவனால் பிறந்தேன் என்று சொல்லி வெறும் அலங்காரத்திற்காக மாத்திரமல்ல, வெறும் ஆர்ப்பரிப்புக்காக மாத்திரமல்ல, அதை நான் என்னுடைய செயலிலே ப்ரூவ் பண்றதற்கு ஆண்டவர் எனக்கு ஒரு கிருபை தருகிறார். அது என்ன? தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். ஏனெனில் அவருடைய வித்து. ஆமென். பக்கத்துல உங்க கையை பிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய வித்து எனக்குள்ள தரித்திருக்கிறது. ஆமா, அந்த அஷூரன்ஸ் இருக்கணும், அந்த நிச்சயம் இருக்கணும். நான் அதனால தான் ஆண்டவர் சொன்னார், ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் என்னுடைய ராஜ்யத்தில் வரவே முடியாது. அல்லேலூயா. கம்யூனியன் சர்வீஸ்க்கு வந்திருப்பீங்க, ஆயத்தத்தோடு கூட வந்திருப்பீங்க. ஆனால் பட் டு யூ ஹேவ் த கிரேட் அஷூரன்ஸ், அவருடைய வித்து எனக்குள்ள தரித்திருக்கிறது. அது என்னை பாவத்தில் விழாதபடி காத்துக்கொள்கிறது, என்னை சரிக்கு விழாதபடி காத்துக்கொள்கிறது. அப்படியே இருந்தால் கூட அந்த வித்து என்னை மறுபடியும் புதுப்பிக்கிறதுக்கு போதுமானதாக இருக்கிறது என்று சொல்கிற அந்த நிச்சயத்தோடு இதில் பங்கு பெறும்படியாக நான் உங்களை அன்போடு கூட அழைப்பேன். அப்படி இருக்கிறபடினால மாத்திரம் இல்லை, பிறந்தபடியினால பாவம் செய்ய மாட்டான். இப்போ 8வது வசனம் வாசிங்க. பாவம் செய்கிறவன், ஏன்னா பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை, அந்த கிரியை அழிப்பதற்கு தேவனுடைய குமாரன் இருக்குதே அந்த வித்து, அந்த வித்தை கொடுத்த தேவகுமாரனுடைய வல்லமை எனக்கு போதுமானதாக இருக்கிறது. I have power over sin. I have power over Satan. I have power over evil. I have power because already I am built in. இஸ்ரவேல் தேசத்தை உலக மேப்ல இருந்தே அழிக்கணும்னுட்டு நீங்க போய் டெஹ்ரான் ஏர்போர்ட்ல இறங்கினீங்கன்னா அங்க ஒரு பெரிய ஒரு ஹோல்டிங் வச்சிருக்காங்க. டெஹ்ரான் ஏர்போர்ட்ல நீங்க இறங்கினீங்கன்னா ஈரான்ல பெரிய ஹோல்டிங், we will wipe off Zion from the map of the world. இஸ்ரேல்ங்கிற தேசம், சியோன்கிற அந்த காரியத்தை இந்த உலகத்தில் இல்லாதபடி அழிச்சிருவோம். உடனே என் கூட வந்த பின்னால், நாங்கள் இமிக்ரேஷன் நிற்கும்போது என் பின்னால் ஒரு அமெரிக்கன் சொல்கிறார், எழுதி போட்டிருக்கான், என் கம்ப்யூட்டர்லாம் தூக்கி தூர சொன்னோம், இன்பில்ட் வந்து அங்கேருந்து தான் வந்துச்சு. இந்த கம்ப்யூட்டருக்கு இன்பில்ட்னு ஒன்று இருக்குது, அதுவே அங்கே இருந்தால் வரணும். அது உலகம் முழுவதுக்கும் அவன் தான் இருக்கணும். அவனை உலகத்தில் நினைச்சிட்டா இவன் கம்ப்யூட்டர் தூக்கி முதல்ல கீழே போடட்டும். அவன் எனக்கு என் பாஸ்போர்ட் அடிக்கிறான், அதை தூக்கி தூர போட்டு என் பின்னால் இருக்கிற அப்படி முனைவி கொண்டு இருக்கிறார். நல்ல கவனிங்க, பக்கத்தில் உங்கள் மைண்ட் கையை பிடிச்சி நல்லா குலுக்கி சொல்லுங்க, ஐ மீன் பில்ட் வித் பவர். எனக்குள்ள பாவத்தை மேற்கொள்வதற்கும் பாவத்தின் மேலே வெற்றி கொள்வதற்கும் சாத்தானுடைய கிரியைகளை அழிப்பதற்கும் தேவன் எனக்குள்ள ஒன்று வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. Every child of God should declare and show it to the world. இந்த உலகத்துக்கு காண்பித்து கொடுக்க வேண்டும், நான் தேவனால் பிறந்தவன், நான் தேவனால் பிறந்தவள், நான் தேவனால் பிறந்தவன், தேவனுடைய வித்து எனக்குள்ளே இருக்கிறது. பிசாசின் கிரியைகளை அழிக்க புறப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவைகளின் மேலே வெற்றி சிறப்பதற்கும், எப்பொழுதும் எல்லா நிலையிலும் எல்லா காலத்திலும் உபத்திரவானாலும் அடிக்கப்பட்டாலும் நெருக்கப்பட்டாலும் பட்டயம் வந்தாலும் பஞ்சம் வந்தாலும் nothing can shake me because I am having something inside. எனக்குள்ள ஒன்று இருக்குது. தேவனால் பிறந்தவர்கள் உலகத்தை ஜெயிப்பார் என்கிறதுனால தான் ஆண்டவர் பரலோகத்தை ஜெயம் கொள்ளுகிறவர்களை வச்சுதான் நிரப்ப போறார். நல்லா கவனிங்க. The heaven will be filled, not just saying confessional prayer. ஏதோ ஒரு கூட்டத்தில் கையை தூக்குனேன், நான் உடனே எவாஞ்சலிஸ்ட் சொன்னார், இன்னைக்கு எழுதிக்க, நீ தான் ஆண்டவருடைய ராஜ்யத்தில் வந்துட்டேன். நோ, பைபிள் doesn't teach that at all. எங்களை அறிந்திருக்கிறபடி இதை 68 வருஷத்துக்கு மேலே படிச்சுக்கிட்டு இருக்கேன். அதில் அப்படி ஒன்றும் எனக்கு சொல்லப்படலை. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ என்கிற வார்த்தையை சபைகளுக்கு காதுள்ளவன் கேட்க, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்கிற அந்த ஆவியானவர் தெளிவாக திட்டமாக தீர்க்கமாக எழுதி வச்சிருக்கிறார். என்ன கவனிங்கள். இப்போ நீங்கள் என்கிட்ட கேட்பீங்க, ஐயா கொஞ்சம் டிப்ஸ் கொடுங்க ஐயா,
கொஞ்சம் டிப்ஸ் கொடுங்கய்யா. இந்த ஜெயம் கொள்கிறவன் தான் பரலோகத்தை நிரப்புறாங்கன்னா ஆண்டவர் என்னையா சொல்ல விரும்புகிறாரு அப்படின்னு சொல்லி நீ என்கிட்ட கொஞ்சம் டிப்ஸ் கேட்கலாம். உங்களுக்கு டிப்ஸுக்காக அந்த 7 சபைகளை குறித்து ஆண்டவர் பேசினாரு. வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 3வது அதிகாரத்தில் எல்லா சபைகளில் இருக்கிற நெகட்டிவ் சைடையோ அல்லது எல்லா சபைகளில் இருக்கிற எல்லா காரியத்தையும் நான் பேசுறதுக்கு நேரமில்லை. வேகமாக சில காரியங்களை மாத்திரம் நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்குறேன். அட்லீஸ்ட் ஒன் சர்ச், ஒரு சபையிலிருந்து ஒரு காரியத்தாயிலும் நான் காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். தேவன் உங்களோடு கூட இடைபடுவார் என்று விசுவாசிக்கிறேன். If you want to live a overcoming life, நல்லா கவனிங்க. பிள்ளைங்க அழகா வந்து சொன்னாங்க, அழகா வந்து சாட்சி சொன்னாங்க. ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்தார், அவருடைய கிருபையினாலே நாங்கள் இத்தனை மார்க் எடுத்தோம். ஒரு தம்பி சொன்னதை நீங்கள் கேட்டீங்க. நான் வெளியில் அவுட் சைட் டியூஷன்லாம் வைக்கல, பட் ஐ ட்ரஸ்ட் இன் ஹிம் அண்ட் ஐ did my best and God gave me a great victory என்றெல்லாம் சொன்னதை நீங்கள் கேட்டீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரீட்சை இல்லாமல் பாஸ் பண்ணவங்க உண்டோ? ஹலோ, பந்தயத்துக்கு போகாமலே வெற்றி பெற்றவர்கள் உண்டோ? அப்போ பரீட்சை பக்கத்தில் இருக்கணும்னு சொல்லுங்கள். பரீட்சை கண்டிப்பாக வந்துச்சாதான் நீங்கள் ஜெயிச்சிங்களா இல்லையான்னு தெரியும். சோதனை வரக்கூடாது, வேதனை வரக்கூடாது, பரீட்சை வரக்கூடாது, ஒரு டெஸ்ட்டும் கூடாது, ப்ரமோஷன் கிடையாது. If you want to be declared as an overcomer, you must face something stopping you. நல்லா கவனிங்க. உங்களை நிறுத்துற, உங்களை அழிக்க புறப்படுகிற, உங்களை அசைக்கிற காரியங்களை நீங்கள் பார்த்து அதை மேற்கொள்ள வேண்டும். அதனால தான் ஓவர் கமர் என்கிற வார்த்தையை ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அது தமிழில் ஜெயம் கொள்ளுகிறவர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த காலை ஆராதனையிலே ஆண்டவர் உங்களோடு கூட அதை காண்பித்து கொடுக்கிறார். If I want to be a overcomer, what I should have? ஐயா, நான் அப்படிப்பட்ட ஜெயம் கொள்கிறவனாக மாற வேண்டும் என்றால் எனக்குள்ளே என்ன காரியங்கள் காணப்பட வேண்டும் என்று கொஞ்சம் வசனத்தின் ஆதாரத்தில் காட்டி கொடுக்க விடுங்கள் என்று சொல்வதற்காக சில காரியங்களை நான் வேகமாக காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். திருப்பிக் கொள்ளுங்கள், வேகமாக கொஞ்சம் காரியங்களை பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம். இந்த 7 சபைகளை குறித்து நீங்கள் படிக்கும் போதெல்லாம் உங்கள் பர்சனல் லைஃபுக்கும் இதை நீங்கள் அப்ளை பண்ணணும், சபைகளுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணணும், சபையினுடைய சகாப்தத்துக்கும் நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்போ தான் இந்த சபைகளை குறித்த ஒரு காரியங்களை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். ஐ வாஸ் இன் இஸ்தான்புல் 2 months பேக். 2 மாதங்களுக்கு முன்னதாக இஸ்தான்புல்ல ஈரானியர்களுக்கு பிரசங்கம் பண்ணும்படியாகவும் அர்மேனியர்களுக்கு பிரசங்கம் பண்ணும்படியாகவும் நான் அழைக்கப்பட்டிருந்தேன். அங்கே நான் போன போது எனக்கு ஒரு பெரிய துக்கம் என்னை ஆட்கொண்டது. இஸ்தான்புல்லை நீங்கள் பார்த்தவர்கள் இங்கே இருக்கலாம். இஸ்தான்புல் ஐரோப்பாவிலே ஒரு பெரிய ஒரு நல்ல அழகான ஒரு நகரம். இட் இஸ் ஸோ பியூட்டிஃபுல், ஹேவிங் அ பிக் சீ இன் த மிடில் அண்ட் ஆல் த பில்டிங்ஸ் அரவுண்ட். ரொம்ப நல்லா பார்க்குறதுக்கே அழகாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய பட்டணம். அங்கே போகும்போது இந்த பகல் நேரத்தில், சாயங்காலம் கூட்டம் இருந்தது, பகல் நேரத்தில் அங்கே ஒரு பெரிய ஒட்டமான் என்று சொல்கிற அந்த நாட்களில் அந்த துருக்கியினுடைய ராஜா கட்டின ஒரு பெரிய அரண்மனைக்கும் அதோடு கூட அங்கே இருந்த ஒரு பெரிய மாஸ்கையும் பார்க்க முடியாது கூட்டு போனார்கள். But the mosque was a church earlier. நல்லா கவனிங்க. இட்ஸ் so high, ரொம்ப பெரிய ஹைட்டு, கிட்டத்தட்ட 500 அடி சென்டரில் அந்த டூமே அவ்வளோ பெரிய ஹைட்டு, பெரிய இது. இன்னும் அங்கே உள்ளே போனீங்கன்னா மேரி கையில் இயேசு கிறிஸ்து இருக்கிற படத்தை நீங்கள் அங்கே பார்க்கலாம். ஸ்டில் தே கீப். ஆனால் அந்த மாஸ்க் அவங்க மாற்றலை, ஏன்னா அதுவும் வர்ஷிப்பிங் டுவர்ட்ஸ் வெஸ்ட்டுங்கிறதுனால அது அப்படி வச்சுருக்காங்க. புல்பிட்டுன்னு இருக்குது. ஆனால் இன்றைக்கு அங்கே ஆண்டவரை ஆராதிக்கிறவர்களோ ஆண்டவரை பற்றி சொல்கிறவர்களோ அங்கே இல்லை. அப்போ என் கூட வந்த அந்த பாஸ்டர் சொன்னார், அர்மேனியன் பாஸ்டர் சொன்னார், do you know all the 7 churches which is in the book of Revelation is no more? எனக்கு தெரியும் என்றாலும் அவர் சொல்லும்போது எனக்கு ஈட்டியை வைத்து பாய்ந்தது போல இருந்தது, ஈட்டியை வைத்து பாய்த்தது போல இருந்தது. ஆண்டவரே, உம்முடைய பவுலும் மற்ற பரிசுத்த அப்போஸ்தலர்களும் நடந்து திரிந்து அடி வாங்கி உதை வாங்கி ஸ்தாபித்த சபைகள் எங்கே? Nobody knows where it is. Gone, wiped off. Go and see Turkey. துருக்கியில போய் பார்த்தீங்கன்னா it is wiped off. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. அப்போ நான் ஒரு சின்ன காரணத்தை என் இருதயத்தில் கேட்க பார்க்குறேன். என்ன ஆண்டவரே? why Lord, why? எனக்கு இது ஒரு சத்தம் கேட்குது.
I have given them tips to overcome, but they failed. நான் அவர்களுக்கு ஜெயம் கொள்ளுகிறதுக்கான காரியத்தை, மேற்கொள்ளுகிறதுக்கான காரியத்தை காண்பித்து கொடுத்திருந்தேன், சொல்லி கொடுத்திருந்தேன், ஆவியானவரால் வெளிப்படுத்தியிருந்தேன். அவர்கள் அதை இக்னோர் பண்ணிவிட்டார்கள். ஆகையினால இன்றைக்கு ஒன்றுமில்லாமல் போய்விட்டது என்று தேவன் என்னோடு இடைப்படுகிறதை நான் கேட்கிறேன். ஆகையினால இந்த 7 டிப்ஸ் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை ஸ்திரத்தோடு, பலத்தோடு, என்ன வந்தாலும் நிற்பதற்கு, தைரியமாக இருப்பதற்கு உங்களை வழிநடத்தும் என்பதற்காக அதில் இருக்கிற 7 காரியங்களை கொஞ்சம் ஒவ்வொரு காரியத்தினுடைய ஒரு காரியத்தை மாத்திரம் நான் காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். எபேசு சபையை குறித்து நான் அதிகம் பேச விரும்பவில்லை. முதலாவது சபையை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இந்த சபையில தேவன் உலாவிக் கொண்டிருந்தார் என்று தான் அங்கே முதல் வசனமா வாசிக்கலாம். எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் 7 நட்சத்திரங்களை தமது வலது கரத்தில் ஏந்திக் கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, ஆண்டவர் நடுவுல உலாவிக் கொண்டிருந்த ஒரு சபையிலே, நன்றாய் கவனிங்கள், a church where God was in the middle, moving around. It's a glorious church, isn't it? தேவன் அசைவாடுனா அதுக்கு போல அதை அசைவாடுற இடத்த போல ஒரு பெரிய மேன்மையான காரியம் உள்ள ஒரு சின்ன கூட்டமோ பெரிய கூட்டமோ, சின்ன சபையோ பெரிய சபையோ, அதை காட்டில் மேன்மையான காரியங்கள் இந்த உலகத்தில் இருக்குமோ? நன்றாய் கவனிங்கள், தேவன் அசைவாடி கொண்டிருக்கிற சபையிலே அநேக காரியங்கள் இருந்தது, வரங்கள் வெளிப்பட்டது. அப்போஸ்தலர் அல்லாதவர்களை அவர்கள் எளிதாக கண்டுகொள்வார்கள், பொய்யர் கண்டறிந்து கொள்வார்கள் எளிதாக. everybody could see, discern every false people. சாதாரணமாக தவறளிக்கிற கள்ளர்களை அவர்கள் தெளிவாக புரிந்து கொள்வார்கள். அடையாளம் கண்டு கொள்ளக்கூடிய வல்லமை சபைக்குள்ளே இருக்கிற அவ்வளவு பேருக்கும் தெரியும், தலைமைக்கும் தெரியும், கீழே இருக்கிறவர்களுக்கும் தெரியும். They got a great discerning spirit, the topmost என்று நான் சொல்லுவேன். இன்றைக்கு சபைகளுக்கு தேவையானது அப்படி பகுத்தறிகிற அறிவுள்ள அந்த சபை. தேவன் அசைவாடி கொண்டிருக்கிறார், பகுத்தறிந்து கொண்டிருக்கிறார்கள். பட் அங்கேயும் கொஞ்சம் ஜெயம் பெற்றவர்கள் உண்டு. அந்த ஒரு குறை ஆண்டவர் காண்பிக்கிறார். என்ன குறை? அன்பு தாழ்ச்சி. அது எல்லாருக்கும் நம்ம தெரிந்திருக்கும். அடிக்கடி நீங்கள் பைபிள் ஸ்டடி கேட்கிறவர்கள், see, you may have the gifts in operation, you may see the move of the Holy Spirit among you, you may feel and enjoy the presence of God very strongly. தேவனுடைய பிரசன்னத்தை மிகவும் நான் ஆராதனையிலே உணர்கிறேன் என்று சொல்லலாம். தேவன் நம்ம மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறபடியினாலே தேவ பிரசன்னத்திலே நான் மூழ்கி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லலாம். நான் தேவனுடைய கிருபா வரங்களினாலே நிறைந்திருக்கிறேன் என்று சொல்லலாம். ஆனால் நான் ஜெயம் கொள்வதற்கு ஆண்டவர் காண்பிக்கிற காரியம், தேவையான காரியம், முதலாவது அன்பு, ஆதியிலே கொண்டிருந்த அன்பு. Check yourself when you came to the presence of God, when you accepted the Lord, when you are born again. எப்பொழுது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீர்களோ, புதிதாக பிறந்தீர்களோ, அந்த நேரத்தில் உங்களுக்குள்ளே பொங்கி பொங்கி வழிந்ததே அந்த சந்தோஷமும், ஆண்டவரின் மேல அசையாத அணையாத ஒரு அன்பையும் பெற்றிருந்தீர்களே, அந்த அன்பு இன்றைக்கு ஆண்டவர் பேர்ல உங்களுக்கு உண்டா? நல்ல கவனிங்க. ஒரு நாளும் தயை கண்டேன் ஐயா, அந்நாள் எனையே வெறுத்தேன் ஐயா. ஒரு நாளும் தயை கண்டேன் ஐயா, அந்நாள் எனையே வெறுத்தேன் ஐயா. உந்தையை பெரிதையா, என் மேல் உந்தையை பெரிதையா, உந்தையை பெரிதையா. ஆனந்தம் ஆனந்தமே. ஒரு காரியத்தை நினைப்பூட்டட்டுமா? இந்த பாட்டில் அந்நாள் என்னையே இன்னைக்கு கொஞ்சம் கேட்டு பாருங்க. உடனே நீங்கள் இன்னொரு வசனம் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். தன்னில் தான் அன்பு கூறாவிட்டால் மற்றவன்ட்ட அன்பு கூடுவேன். முதல்ல நான் என்கிட்ட அன்பு கூடுறேன், அப்போ தான் நான் மற்றவங்க அன்பு கூடுவேன். நல்ல கவனிங்க. ஆண்டவர் சொன்னார், தன் ஜீவனை இழக்கிறதற்கு ஆயத்தம் இல்லாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல.
when I came to the Lord, it happens automatically. நான் ஆண்டவரிடத்தில் வந்தபோது என்னையே வெறுத்தேன். ஆண்டவரே, உம்மை பார்த்த பிறகு என்னையே வெறுத்துட்டேன். ஆனால் என் தயவில் இழைச்சி கொண்டீங்களே, அந்த அன்பின் ஏக்கத்துக்காக ஏங்கி தவித்து கொண்டிருக்கிறேன். Earlier I was longing for the love of God like anything, but now I love myself also equally. That is why I sometimes find it difficult to love as you are expecting me to love you. உம்மை நேசிக்கிற அளவுக்கு என்னால் நேசிக்க கூடாதபடி நான் தடுக்கப்படுகிறேன் ஆண்டவரே. அந்த கவனிங்கள், ஒரு பலமான மேற்கொள்ளக்கூடிய ஊழியத்திற்கு அடித்தளமும் ஆணிவேரும் ஆண்டவரிடத்தில் அசையாத ஆதி அன்பே. You cannot deviate from this at all. You can do everything. எல்லாம் செய்யலாம். ஆனால் ஆண்டவர் மேல ஒரு தனியாத பாசம், ஒரு வேகமான பாசம். இந்த காலை ஆராதனையில் ஒரு நிமிஷம் ஆண்டவர் என்னுடைய அன்பை நிறுத்து பார்ப்பார் என்றால், நான் ஆதியில் கொண்டிருந்த அன்பையும் இப்பொழுது இருக்கிற அன்பையும் தூக்கி பார்ப்பார் என்றால், where I would stand, எங்கே நான் நிற்பேன்? ஒரு நிமிஷம் கேட்டு பார்க்கீங்களா? நான் இன்னை அடிக்கடி கேட்டுக்கிறேன். 45 வருஷமாக மிஷினரியாக இருக்கிறேன். பலவிதமான பாடுகளை சந்திக்கிறதுக்கு கர்த்தர் எனக்கு கிருபை தந்தார். 51 வருஷமாக பிரசங்கம் பண்ணுறேன். 51 years I'm preaching this gospel to different people, different groups, different country people. But I always check myself, Lord, do I love you as I was loving you? உண்மை ஆரம்பத்தில் நேசித்தது போல என்னால் நேசிக்க முடியுது ஆண்டவரே. எதுவும் நடுவில் வந்துடாம நீர் பார்த்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. எனக்கும் உமக்கும் இடையில ஒன்றுமே வந்துடக்கூடாது ஆண்டவரே. ஏனென்றால் எனக்கு உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி எனக்கு சாராள ஒரு பாடல்களில் ரொம்ப ரொம்ப பிடித்தமான அநேக பாடல்கள் உண்டு. அதில் ஒரு பாடல், ஆதி அன்பெல்லாம் வாழ்வில் குறைந்தே ஆடம்பரம் நிறைந்தே, ஆதி அன்பெல்லாம் வாழ்வில் குறைந்தே ஆடம்பரம் நிறைந்தே, பின்மாறினர் மங்கும் திரிகள் எல்லாம் அணையுதே மனதுருகிடுமே, என் இயேசுவே மனதுருகிடுமே. தியாகம் எளிமை வாழ்வில் மறந்தே, ஸ்நேகம் உலகினிலே செலுத்தியே. தியாகம் எளிமை வாழ்வில் மறந்தே, ஸ்நேகம் உலகினிலே செலுத்தியே, ஆதி பிரதிஷ்டைகளும் உடைந்ததே ஜோதி மங்கிடுதே. ஆதி பிரதிஷ்டைகளும் உடைந்ததே ஜோதி மங்கிடுதே. தேவ ஜனமே பாவத்தில் விழுந்து தேவ கிருபை பலன் இழந்ததே தேடி மீட்டிடுமே, என் இயேசுவே தேடி மீட்டிடுமே. சகோதரி தீர்க்க தரிசனமாக எழுதின பாடல்களில் ஆதி அன்பை இழந்துட்டேன்னா என் பிரதிஷ்டெல்லாம் உடஞ்சிரும் தானா. My earlier dedication, my earlier attachment, my earlier separated life is all broken. அது மாத்திரம் இல்லை, அந்த பாவத்தில் நான் விழுந்துட்டேன்னு அர்த்தம். இந்த காலை வேளையில் தேவன் நம்மை மறுபடியும் ஒரு ஓவர் கம்மிங் லைஃப்காக உண்டாக்கப்பட்டவர்கள், ஜெயம் கொடுக்கிற வாழ்க்கைக்கு அளிக்கப்பட்டவர்கள் ஆகினால மறுபடியும் ஓடி வந்து அந்த அன்பை நான் பிடித்து கொள்ளத்தக்கதாக, அந்த அன்பினில் நிறைக்கும் போது என்ன நடந்தாலும் சரி, எனக்கு என்ன நேரிட்டாலும் சரி, அந்த அன்பை விட்டு என்னை பிரிக்கக்கூடாதபடி என்னை உறுதியாய் பிடித்து கொள்ளுகிற ஒரு நல்ல தீர்மானத்திற்குள்ளே நம்மை வழிநடத்தி கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெற தேவன் நம்மை வழி நடத்துவாராக. இரண்டாவதாக காரியத்தை காண்பித்து கொடுக்கிறேன். அந்த சிமிர்னா சபையை குறித்து ஆண்டவர் சொல்கிறார். அந்த இதில் ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிக்கலாம். 10வது வசனத்தை வாசிக்கலாம். நீ படப்போகிற பாடுகளை குறித்து, நீ படப்போகிற காரியங்களை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. ஆமா, hey, you are going to face some turbulent time. You are going to face a turbulent time, but don't worry. Don't worry. அது எதாவது தெரியுமா அட்டாக் பண்ண போகுது? இன்னும் சோதிக்கப்படுறதுக்காக
நீ போடுகிற பாடுகளில் வழியில் போகும்போது அது என்ன தெரியுமா அட்டாக் பண்ண வருது? யுவர் ஃபெய்த்ஃபுல்னஸ். மரண பரியந்தம் ஆகிலும், இந்த வசனம் அப்படித்தான் இருக்குது, ஆகிலும் ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு. நல்லா கவனிங்க. உங்க வாழ்க்கையில ஓவர் கமிங் லைஃப் இல்லைன்னு சொல்லிட்டு நிக்கிறீங்களா? பிரதர் அகஸ்டின் ஜெபக்குமார், நீங்க சொல்ற மாதிரிலாம் எங்களுக்கு பெரிய வெற்றி வாழ்க்கையெல்லாம் இல்லை. ஒவ்வொரு நாளும் விழுகிறோம், 8 தடவை விழுகிறோம், 10 தடவை விழுகிறோம், விழுந்து எந்திரிச்சு வந்துடுறோம். எப்படியோ கர்த்தர் கிருபையா தாங்கிட்டு இருக்கிறார். பட் ஸ்டில் we are defeated again and again by the same thing because of the pressing need, pressure from outside. பீர் ப்ரெஷர்னு சொல்லுவாங்களே, நான் என்னை சுற்றி இருக்கிறவங்களால என் குடும்பத்தினால ஏற்படுகிற ப்ரெஷர் தாங்காம என்னால் உண்மையா இருக்க முடியல. Are you saying that? Come back. இந்த நேரத்தில் ஆண்டவர் மறுபடியும் சொல்கிறா, என்ன வந்தாலும் சரி, நான் முன்னாலே சொல்கிறேன்ப்பா, உனக்கு நெருக்கம் வரத்தான் செய்யுது, பயப்படாத. உனக்கு நெருக்கம் வருதுப்பா, நான் உனக்கு வச்சிருக்க கிரீடத்தை மட்டும் பாரு, உன் கண்களை கொஞ்சம் மேலே பாருப்பா, அப்படி பார்த்துட்டீன்னா நீ எனக்கு உண்மையா இருந்துருவப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு உன்னை தைரியப்படுத்துவதற்கு வந்திருக்கிறா. இன்றைக்கு காலை ஆராதனையிலே ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, நம்மிடத்தில் அன்பு கூறுவது மாத்திரமல்ல, ஐ வில் பி ஃபெய்த்ஃபுல் டு யூ. ஓசியாவின் புஸ்தகத்தை வாசித்தீங்கன்னா, நான் அநேக நேரங்களில் முழங்கால நிறைய அழுது இருக்கிறேன். அந்த ஓசியாவின் புஸ்தகத்தை பார்த்துட்டு, தனக்கு நியமிக்கப்பட்டவள், தன்னோடு கூட வாழ்ந்தவள், தனக்கு பிள்ளைகளை பெற்றவள் மறுபடியும் சோரம் போகிறாள். அங்க போய் மறுபடியும் அந்த தீர்க்கதரிசி வந்து கெஞ்சிரான், கம் லவ் மீ, கம் பேக், ஃபெய்த்ஃபுல் டு மீ, எனக்கு மறுபடியும் உண்மையா இருந்துப்பா, ஐ வில் ஷோ யூ ஃபேவர். அதே ஆண்டவர் இந்த காலை வேளையில யாரோடு சிலரோடு கூட நின்று போராடி கொண்டிருக்கிறார். You are not faithful to me. No, you show you are faithful, but you are not faithful. நீ உண்மையுள்ளவனை போல இருக்கிறப்பா, பார்க்கறதுக்கு இருக்கிற, ஆனா நான் தான் அறிவேன். நீ ஒன்று மட்டும் செய், உனக்கு ஓவர் கமிங் லைஃப் கொடுக்குறேன், நான் ரெடியா இருக்கிறேன். Commit yourself for a faithful life. நல்ல கவனிங்க அருமையானவர்களே. நான் திருச்சியில் சண்டை பேசிவிட்டு, நல்லா கவனிங்க, என்னை நீங்கள் தவறாக நினச்சிடக்கூடாது. நான் ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். எங்களுடைய ஆனுவல் ஜெனரல் பாடி மீட்டிங் இந்த மாதத்தில் ஜூனில் இருக்குது. அதுக்கு முன்னால் அவ்வளோ இதுலேயும் ஆடிட்டருடைய கையெழுத்து வாங்குறதுக்கு முன்னால் நான் கையெழுத்து பண்ணேன் as a ஜெனரல் செக்ரட்டரி டு ஜெம்ஸ், சச் அ பிக் திங். ஸோ எனக்கு முன்னால் சொல்லியிருந்தாங்க, அண்ணன் நீங்கள் 29ஆம் தேதி நீங்கள் கையெழுத்து போட்டு நீங்கள் துபாய்க்கு போங்க. அதனால நாங்கள் வந்து 28ஆம் தேதி ராத்திரி ரெடி பண்ணிடுவோம், 29ஆம் தேதி வந்து. அதனால நான் வந்து ஒரு ஏர்லியர் ஃப்ளைட்டை போட்டு நான் திருச்சியிலேருந்து நான் 12 மணிக்கு சென்னைக்கு வந்துட்டேன். எனக்கு ஃபோன் வந்தது, அண்ணன் பேப்பர் ரெடி ஆகலை, நேராக மகாராஷ்டிரா கொண்டு வந்துடணும், மகாராஷ்டிராவில் நீங்கள் சைன் பண்ணுங்கள். சென்னையிலேருந்து துபாய்க்கு ஃப்ளைட்டு 7 மணிக்கு, 7 hours. நல்லா கவனிங்க. நான் 12 o'clock லேண்ட் ஆகிட்டேன் சென்னையில். குரோம்பேட்டில் தான் எங்கள் ஆஃபீஸ் இருக்குது. 1/2 hour ஒரு ஆட்டோ எடுத்தால் கூட 1/2 hour தான் ஆகும். நான் இறங்கி நின்றுட்டு யோசிக்கிறேன், இப்போ நான் ஆஃபீஸ் போனால் 5 பேர் பாடுபடணும். அங்கே பெட் ரெடி பண்ணுவாங்க, அண்ணன் கொஞ்சம் தூங்கிட்டு போங்கம்மாங்க. ஒருத்தர் சாப்பாடு வாங்குறதுக்கு அங்கே ஓடுவார், ஒருத்தர் நம்ம வண்டிக்கு ஆயத்து பண்ணுங்கப்பார், ஒருத்தர் என்ன வேணும்னுட்டு. For one man's sake, why 5 people should suffer? That was my question. நல்லா கவனிங்க, நான் சொல்கிறத நீங்கள் தப்பாக புரிஞ்சிடக்கூடாது. மறுபடியும் சொல்கிறேன், இந்த ஒரு மனுஷனுக்கு இந்த இடையில ஒரு சின்ன தடங்கள் ஏற்பட்டதுக்காக 5 பேரை பாடுபடுத்தணுமா? 5 பேரை பாடுபடுத்தணுமா? எனக்குள்ள ஒரு பெரிய கேள்வி. ஒரு பக்கம் சொல்லுது, you are old, you are eligible, you are the head of the organization, hey, you are eligible, qualified. உனக்கு அவங்க செய்கிறதில் ஒன்றும் கலைஞ்சப்பட மாட்டாங்க, அவங்ககிட்ட தானே இருக்கிறாங்க, உனக்கு செய்கிறதாமே அவங்க யார் செய்ய போகிறாங்க. ஒரு பக்கம் சொல்லுது. பட் நான் ஆண்டவர் எடுத்த ஒரு பெரிய பிரதிஷ்டையில் ஒன்று, அதை யூ பிலீவ் இட் ஆர் நாட், நான் ஊழியத்துக்கு வரும்போது நான் ஆண்டவரிடத்தில் எடுத்த பிரதிஷ்டைகளில் ஒரு பிரதிஷ்டை, ஆண்டவரை நீங்கள் சொன்னீங்க நான் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படி வந்தேன்னு நீங்கள் சொன்னீங்களே,
அந்த இயேசு சென்ற பாதையில் செல்ல விரும்புகிறேன். I will not compel somebody to serve me. No. இன்னொருவர் எனக்கு வேலை செய்யணும், எனக்கு ஊழியம் செய்யணும்னு நான் யாரையும் கம்பல் பண்ண மாட்டேன்னுட்டு 46 years back. Can you just imagine? 46 வருஷத்துக்கு முன்னால் அந்த ஆண்டவரோடு கூட ஒரு பொருத்தனை பண்ணியிருந்தேன். என் நிமித்தம் யாருக்கும் பாடு வந்துடக்கூடாது, என் நிமித்தம் யாருக்கும் வேதனை வந்துடக்கூடாது, யாரையும் நான் கம்பல் பண்ணி குனிய வச்சு அவங்க எனக்கு ஊழியம் செய்யணும்னு சொல்லிட்டு நான் செய்யக்கூடாதுன்னு சொல்லி அன்னைக்கு தீர்மானம் பண்ணதை இந்த மெட்ராஸ் ஏர்போர்ட்டில் ஆண்டவர் காட்டினதுனால I went to a corner of a canteen. ஏர்போர்ட் கேன்டீனில் போயிட்டு கொஞ்சம் புளி சாதம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அங்கே 2 பேர் வந்து, பிரைஸ் தி லார்ட் பிரதர், உங்களோட ஃபோட்டோ எடுக்கணும் ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு இருந்தவங்க தான் சான்ஸ் கிடச்சி அவங்களுக்கு ஜோம் பண்ணிவிட்டு ஐ ஸ்லிப்ட் ஃப்ரம் தேர். ஐ ஃபவுண்ட் அ கார்னர் இன் த ஏர்போர்ட் வேர் நோபடி குட் see me. I was there for 5 hours sitting. And I want to tell you, I want to be faithful to the commitment I made. உலகம் சுத்திர ஊழியக்காரன்னு சொல்லி அதனால 4 பேருக்கு நான் தொந்தரவு கொடுக்க விரும்பலையா. என் ஆண்டவருக்கு முன்னதாக நான் பண்ணின உடன்படிக்கையில் நான் உண்மையா இருக்கணும் ஆண்டவரே. He never asked me, but I made the covenant. நான் அவர் என்கிட்ட கேட்கல, நான் தான் அவருக்கு சொன்னேன். But I want to be faithful. ஏனென்றால் கடைசி நாளில் எவ்வளவு ஊருக்கு போனேன்னு கேட்க மாட்டாரு, எத்தனை ஆயிரங்களுக்கு பிரசங்கம் பண்ணன்னு கேட்க மாட்டாரு, உண்மையா இருந்தியான்னு கேட்பாரு. அதை வாஞ்சிக்கிறேன். மறுபடியும் சொல்றேன், டோன்ட் மிஸ்டேக் மீ. ஐ எம் நாட் ட்ரைங் டு எக்ஸாஜரேட் மை செல்ஃப் ஆர் ஐ எம் ட்ரைங் டு மேக் யூ இம்ப்ரெஸ். நீங்கள் என்ன இம்ப்ரெஸ் ஆகணும்னு நினைக்கல, கண்ணீரோடு கூட சொல்கிறேன். ஐ ஸ்டாண்ட் பிஃபோர் காட். தட்ஸ் வை ஐ ரோட் சாங் ரீசன்ட்லி. கடைசி அந்த நான் எழுதின பாடலை யூடியூப்பில் நீங்கள் கேட்டுக்கலாம். அதில் கடைசி வரியை நான் இப்படி எழுதினேன், விண்ணின் வார்த்தைக்கு என்னை தருகிறேன், உண்மை உள்ளவன் என்று அழைப்பீர். விண்ணின் வார்த்தைக்கு என்னை தருகிறேன். அதில் நான் எழுதின வார்த்தைகளை ஒருவேளை நீ கேட்டிருக்கலாம், கேட்காதவர்களுக்காக நான் ஒரு முறை பாடுகிறேன். விண்ணை விட்டு என் கண்ணை அகற்றிடேன், விண்ணை விட்டு என் கண்ணை அகற்றிடேன், மண்ணின் வாழ்வையும் குப்பையை எண்ணுகிறேன், மண்ணின் வாழ்வையும் குப்பையை எண்ணுகிறேன். விண்ணின் வார்த்தைக்கு என்னை தருகிறேன், உண்மை உள்ளவன் என்ற அழைப்பீர். விண்ணின் வார்த்தைக்கு என்னை தருகிறேன், உண்மை உள்ளவன் என்ற அழைப்பீர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. விண்ணின் வார்த்தைக்கு என்னை தருகிறேன், உண்மை உள்ளவன் என்று அழைப்பீர். பக்கத்தில் கையை பிடிச்சி முகத்தை பார்த்து கேளுங்க. ஆண்டவர் உங்களை பார்த்துட்டு என்ன சொல்லுவார் கேளுங்க, கேளுங்க, கேட்டு வச்சிருங்க. என்ன எல்லாரும் என்னையே பார்க்குறீங்க? You have made lot of covenants with God. ஒரு வருஷத்தின் ஆரம்பத்தில் நீங்கள் எடுக்கலாம், ஒரு மாதம் முதல் கூட்டங்களில் எடுக்கலாம். You have given word after word after word to the Lord. Will God say, yes, you are a faithful man? நீ உண்மையுள்ளவன் என்று நான் சாட்சி கொடுக்க முடியும்னு சொல்ல முடியுமா? வெற்றியுள்ள வாழ்க்கை வாழணும்னா, வெற்றி பெற்றவர்களாக இருக்கணும்னா நீங்கள் ஒன்று செய்யுங்க, ஒன்று செய்யுங்க. ஆண்டவரே, பிசாசானவன் என்னை சோதிக்கும் பொருட்டு வர்றான்னு சொல்லி சிமிர்னா சபைக்கு சொல்லிட்டு நீ மட்டும் உண்மையா இருப்பான்னு சொல்லி அந்த சபைக்கு அப்படிப்பட்ட பெரிய உபத்திரவம் வர்றதை காண்பித்து விட்டு நீங்க டிமாண்ட் பண்றதெல்லாம் இதுதான். ஆண்டவர் இந்த ஊர்லயே பெரிய ஆளாக்க போறதை காட்டினான்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும்.
இந்த ஊர்லேயே பெரிய பிஸ்னஸ் மேன் ஆக போகிறேன்னு காட்டினா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நான் தான் இந்த ஊரில் எல்லாராலும் மதிக்கப்படுகிற ஆளாக காட்டினா சந்தோஷமாக இருக்கும். ஆனால் எனக்கு வருகிற பாடுகள் முன்னால் காட்டிட்டு ஆண்டவர் என்கிட்ட இதை கேட்டார்னா என்னை நம்புவாரா? அடிக்கடி ஊழியக்காரர்கள் வாயில் வருகிற வார்த்தை, அவர் என்னை உண்மையுள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்தில் என்னை ஏற்படுத்தினார். I want to be faithful to that call, whether people appreciate me or not, whether I am going through a suffering or not. நான் ஒருவேளை ஒரு பாடுகளுக்கு போக வேண்டியது இருந்தாலும் சரி, I don't care, I don't mind. I want to be faithful. இறுதி பரியந்தம் உண்மையுள்ளவனாய் நிலைத்திருக்கத்தக்கதான கிருபைகளை இந்த காலை ஆராதனையில் தேவன் உங்களுக்கு தருவார் என்று விசுவாசிக்கிறேன். நீ மாத்திரம் வாஞ்சித்தேன் ஆண்டவரே, நான் உண்மை இல்லாதவனாக இருந்தாலும் நீங்கள் உண்மையுள்ளவங்க ஆண்டவரே. உங்கள் வித்து எனக்குள்ளே இருக்குது, அதனால தான் நான் பிறந்திருக்கேன். உங்கள் வித்து எனக்குள்ளே இருக்கிறதுனால நான் உண்மையுள்ளவனாக இருப்பேன் ஆண்டவரே. ஏன்னா நீர் என்னை அதிர்த்து என்னிடத்துல எதிர்பார்க்கிறீர் ஆண்டவரே. பாருங்கள் நல்ல வசனத்தை, மரண பரியந்த உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். Are you entitled for a crown? Crown of life? Do you want to have a crown of life? Come on, come on, come on, come on, come on. Commit yourself. இது அவர் செய்ய மாட்டார், இது நீங்கள் தான் செய்யணும். நல்லா கவனிங்க, நீங்கள் தான் சொல்லணும், ஆண்டவரே நான் உண்மையாக இருப்பதுக்கு I may go through some problem, tribulation. I may go through some pressure. I may walk through a narrow road. ஒருவேளை குறுகலான வழியில் தான் போக வேண்டியதாக இருக்கும். பட் ஐ வில் பி. இந்த தீர்மானத்தை தேவன் எதிர்பார்த்தவராக இந்த காலையில் நீங்கள் துதிக்கும் போது உங்கள் மத்தியில் உலாவினாரே அந்த ஆண்டவர் உங்கள்கிட்ட எதிர்பார்த்து வந்திருக்கிறார். ஏமாத்திராதீங்க. அடுத்த ஒரு சின்ன காரியத்தை மாத்திரம் காட்டி கொடுத்துறேன். 7 சபையில் உள்ள காரியத்தை காட்ட முடியல, ஒன்றை மட்டும் காட்டி கொடுத்துறேன். 15வது வசனம். அப்படியே நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகத்தை கைக்கொள்ளுகிறவர்களும் உன்னிடத்தில் உண்டு, அதை நான் வெறுக்கிறேன். இங்க என்ன சொல்ல, நீங்க அதெல்லாம் படிச்சு பார்த்துங்க தெரியும். Do you hate what I hate? ஆண்டவர் கேட்கிறார், வெற்றியுள்ள வாழ்க்கை வேணுமாப்பா? நான் எதை வெறுக்கிறேனோ அதை வெறுக்க படிச்சிருக்கீங்களா? அப்போ நீ தான்ப்பா வெற்றி பெற்றவன். The overcomer is identifying which God hates. தேவன் வெறுக்கிறதை வெறுக்க தெரியாதவன் தேவன் பக்கம் இல்லை என்று நான் தைரியமாக சொல்வேன். If you cannot hate what God hates, you are in a wrong shaky ground. Please understand. ஆண்டவர் வெறுக்கிற காரியங்களை வெறுப்பதற்கு கிருபை தாங்கன்னு சொல்றதுக்கு வரைக்கும் நீங்க ஆண்டவரோடு கூட இல்லை என்று நான் தைரியமா சொல்றேன். ரட்சிக்கப்பட்டது உண்மைதான். Yes, you are a child of God, but you அன்னை மோசே கேட்டான்ல, கர்த்தர் பட்சத்தில் நிற்கிறவன் யார்? Oh, am I standing on this side? Because Moses could see something in the crowd. A big crowd was following something. Moses wanted to see who is on God's side. யார் தேவன் பட்சத்தில் இருக்கிறது? எல்லாம் ஆட்டம் பாட்டம் போடிக்கிட்டு இருக்கான், எல்லாம் கெடுத்துக்கிட்டு இருக்கான். A big crowd was there, majority was there, but no, I want to stand with God because God hates that. I will hate it. ஆண்டவர் உங்களோடு கூட பேச விரும்புகிறான். ஆண்டவரே, அவராலே முற்றிலும் ஜெயம் கொள்வதற்கு அழைக்கப்பட்டவன் நாங்க. இது என் பலத்தில் முடியாது ஆண்டவரே. I am so weak. நான் பலவீனன் ஆண்டவரே. உம்முடைய அன்பு தான் என்னை மாற்ற முடியும். உம்முடைய கிருபை தான் என்னை மாற்ற முடியும். உம்முடைய தயவு தான் என்னை மாற்ற முடியும். அதை எங்களுக்கு தாரதுக்கு இந்த பந்தியில் பங்கு பெறும்போது எனக்குள்ள ஒரு புதிய ஜீவன் மறுபடியும் துளிர் விடட்டும் ஆண்டவரே. உண்மை துளிர் விடட்டும் ஆண்டவரே. நீங்கள் வெறுக்கிறத வெறுக்கத்தக்கதான ஒரு சுவாவை எனக்குள்ள ஒரு துளிர் விடட்டும் ஆண்டவரே. அது என்னை உண்மை போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, நான் ஜெயம் கொண்டேன் பிதாவின் சிங்காசனத்தில் உட்கார்ந்தது போல அவனும் உட்கார்வன் சொல்கிற அந்த வாக்குத்தத்தை பிடிச்சி உங்க கையை பிடிச்சு கொள்றேன்னு சொல்றவங்க நான் ஒரு நிமிஷம் ஜபிக்க விரும்புகிறேன். எல்லாரும் கண்களை மூடலாம். I know you don't have strength. இதெல்லாம் சொல்லும்போது இதெல்லாம் too much for me, I don't have strength ன்னு சொல்லிடலாம்.
நான் உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து. அவரால் முற்றிலும் ஜெயம் கொண்டு ஆதி அன்புக்கு திரும்புன்னு சொல்ற அந்த இடத்துக்கும், நீ முடிவு பரியந்த உண்மையாயிரன்னு சொல்கிற இடத்துக்கும், நான் வெறுக்கிற காரியத்தை வெறுக்கிற இருதயமுள்ள இடத்துக்கு நான் உன்னை கொண்டு வந்து நிறுத்த விரும்புகிறேன் என்று சொல்கிற அந்த ஆண்டோடைய கரத்தில், ஆண்டவரே என்னை முழுவதும் தருகிறேன், என்னை தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில். மறுபடியும் சொல்லலாமா? 24 வலது கையை உயர்த்தி, அப்படிப்பட்ட விருப்பத்தோடு இருக்கிற எல்லாரும் வலது கையை உயர்த்தி, என்னை தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே என்னை, உருவாக்குமே என்னை, உருவாக்குமே. உயவனே உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும், என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கையிலே, என்னை தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில். இதயத்தின் ஆழத்திலிருந்து என்னை தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே என்னை, உருவாக்குமே என்னை, உருவாக்குமே. எல்லாருடைய கண்கள் மூடி இருக்கும் போது, ஐயா ஆண்டவரால பிறக்கணுங்கிறது எனக்கு இப்பதான் நல்லா தெரியும். யாராவது வரைக்கும் தேவனால பிறந்த அந்த நிச்சயம் எனக்கு இல்லை. நான் தேவனால பிறக்காவிட்டா பரலோகத்தை சுதந்திரிக்க முடியாது, ஜீவ கிரீடத்தையும் பெற முடியாது. அப்படி இருந்தாலும் அந்த கூட்டத்தின் முடிவில் இங்க இருக்கிற அருமையான ஊழியக்காரர்களை அல்லது தலைவர்களை சந்தித்து உங்க விருப்பத்தை சொல்லி, ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறந்து தேவ ராஜ்யத்துக்குரியவர்களாக வெற்றி வீரர்களாக இருந்து புறப்பட்டு போகும்படியாக நான் உங்களை கேட்கிறேன். பாஸ்டர் உங்களுக்காக ஜெபிப்பார். ஆண்டவர் இந்த காரியங்களில நீங்கள் ஸ்திரப்படும்படியாக, பலப்படுத்தும்படியாக தேவன் உங்களோடு கூட இடைபடுவார் என்று விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. என்னை தருகிறேன் கண்களை மூடி கேட்ட செய்தி நீங்கள் இருதயத்தில் நீங்கள் மறுபடியும் நெய்ப்பு குட்டி 3 காரியங்களுக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் பந்திக்கு முன்பாக வந்திருக்கிற நாம் ஆதியிலே கொண்டு வந்த அன்பை நாம் எப்படி காத்து கொண்டு வருகிறோம் யோசித்து பாருங்க. பெரிய ஒரு குறை சொல்கிறார், ஆதியிலே நீ கொண்டு வந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் ஒரு குறை உண்டு என்று. ஆதியிலே நம் நம்முடைய கர்த்தர் மேல் இருக்கிற வைராக்கியம், அவர் மேல் கொண்டிருக்கிற அன்பு பாசம், அவர் பிரச்சனத்தில் எவ்வளோ நாள் தரித்திருந்தோம், வேதத்தை எப்படியாக விரும்பி வாசித்தோம், எவ்வளவாக ஜபத்தில் தரித்திருந்தோம், எவ்வளவாக கர்த்தருடைய காரியங்களில் நம்ம உற்சாகம் கொண்டோம் என்ற இன்றைக்கு எப்படி இருக்கிறோம் என்பதை ஆராய்ந்து பார்ப்போம். ஆலயத்துக்கு காரியங்களிலே உற்சாகத்தோடு ஆலயத்து வருகிறீர்களா? நேரத்துக்கு ஆலயத்து வரும் கத்திரத்தில் அன்பு குறைன்னு சொல்லுகிறேன். நாம் கர்த்தருடைய காரியத்தில் எவ்வளோ நம்ம கவனம் செய்கிறோம், அவற்றில் எப்படிமாக நம்ம அன்பு கூறுகிறோம். ஆலயத்துக்கு வரும்போது ஆண்டவர் நம்ம வரத்துக்கு முன்னாகவே வந்திருக்கிறார். அவர் பிரச்சனத்தில் வரத்துக்கு எவ்வளோ லேட்டாக வரோம் யோசித்து பாருங்கள். மறுபடியும் உங்களுக்கு சொல்லியும்
ஆதியில் கொண்டு வந்த அன்பை நீங்கள் விட்டுட்டீங்களே. யோசித்து பாருங்கள். இந்த ஒரு நாளில் நீங்கள் உடன்மை பண்ணுங்க, மறுபடியும் புதுப்பித்துக் கொள்ளுங்கள், உங்களை அர்ப்பணிங்க. கர்த்தர் உண்மையாக இந்த நாளிலே கேட்ட செய்தியின்படி உங்களை ஆசீர்வதிப்பார். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எந்த அளவுக்கு உண்மையுள்ளாக இருக்கிறோம். புருஷனே மனைவிக்கு உண்மையாக இருக்கிறாயா? மனைவிகளே புருஷர்களுக்கு உண்மையாக இருக்கிறீர்களா? வேலை ஸ்தலத்தில் உண்மையிலாக இருக்கிறீர்களா? சபையில் உண்மையுள்ளவராக இருக்கிறீர்களா? உலகத்தில் நீங்கள் உண்மையுள்ளவராக இருக்கிறீங்களா? அற்பமான அநீதியான உலகத்தின் காரியத்தின் உண்மையெல்லாம் இருந்து பிறனால் ஆவிக்குரிய அந்த பெரிய ஆசீர்வாதத்திலிருந்து ஆண்டவர் எப்படி உங்களை அவருக்கு உண்மை காண்பார். விசுவாசி எல்லா நேரத்திலும் பேச்சு, நடக்க, செய்கள், குடும்பத்தில், வேலை இடத்துல, சபையில், கொடுத்த தாளந்துகளிலே, கொடுத்த பொறுப்புகளிலே உண்மையாக இருக்கிறீங்களா? யோசித்து பாருங்கள். ஆண்டவர் அருவருக்கிற காரியங்களை நாம் செய்கிறோமா? 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார். 7 அவருக்கு அருவருப்பானவைகள். அவைகன மேட்டுமையான கண், பொய் நாவு, குற்றமற்றவருடைய ரத்தம் சிந்தும் கை, ஆலோசனையை பிணைக்கும் இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால், அபத்தம் பேசும் பொய் சாட்சி, சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆகிய இவைகளே. யோசித்து பாருங்க. இதெல்லாம் ஆண்டவர் அருவருக்கிறார். பொய் நாவு, மற்றவங்களை குற்றம் சொல்றது, மேட்டிமை, பெருமை, மற்றவர்களுக்கு தீங்கு செய்யறத, மற்றவர்கள் குறித்து தீதா பேசுறது, சண்டை உண்டு பண்ணுறது, இதிலெல்லாம் வி ஹேவ் டு கான்சன்ட்ரேட். கர்த்தருக்கு வந்து நம்ம கிறிஸ்தவன் விசுவாசி, ஃபுல் காஸ்பல் சர்ச்சில் மெம்பராக இருக்கிறேன், ஓகே, நல்லது தான். ஆனால் கர்த்தர் விரும்புகிற காரியத்தில் நான் ஒரு ஜெயம் கொடுக்குற வாழ்க்கையை நான் வாழ்கிறோமா? யோசித்து பாருங்கள். இதனால் இந்த காரியங்களில் இந்த 3 காரியம் தான் சொன்னார். உண்மையான நல்ல காரியம் இதிலே நான் தயவுசெய்து ஒப்பு கொடுங்க. நாங்கள் நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம், நம்மை நாமே நிதானித்து பார்ப்போம், மற்றவர்கள் அல்ல. எங்கள் அனுபவம் இருக்கணும். பரம்பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலமாக ஆண்டவரே எங்களை ஜெனிப்பித்தீரே. ஆண்டவரே அந்த வெளியேற பரிசுத்தமுள்ள அந்த வித்தை எங்களிலே நீர் உண்டு பண்ணி எங்களை ரட்சித்து எங்களை ஒரு விசேஷித்த ஒரு பிள்ளைகளாக மாற்றினீரே. ஆண்டவரே, அப்படி நாங்கள் பெற்றோர்களால் உருவான போதிலும் இயேசு கிறிஸ்து நாங்கள் விசுவாசித்து ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாக எங்களை மாற்றிக்கொண்டீரே. அதற்காக உங்களுக்கு சோத்திரம். ஆண்டவரே, அப்படி உம்முடைய பிள்ளையாக உம்முடைய குடும்பத்தில், பரிசுத்த குடும்பத்தில் பிள்ளைகளாக பிறந்திருக்கிற எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. கேட்ட வசனப்படி ஆதியில் உங்களில் கொண்டு வந்த அன்பை நாங்கள் மற்ற நினைக்கிறோம். ஆதிலே நாங்கள் உங்களில் கொண்டு வந்த பாசம், வேத வாசிப்பு, ஜபம், குடும்ப காரியங்கள், சபையில் கூட காரியங்களில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஆதி அன்புக்கு வருகிறோம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் எல்லா நேரத்திலும், எல்லா காரியத்திலும், எங்கும் நாங்கள் பேச்சு, சைகள், நடக்கல எல்லாவற்றிலும் உண்மையாக இருக்க அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் அருவருக்கிற காரியத்தை நாங்களும் அருவருக்க எங்களுக்கு கிருபை தாரோம். பொய் பேசுறது, மற்றவர்களுக்கு பேசுறது, மற்றவர்களுக்கு தீங்கு செய்கிறது, பெருமை, மேட்டிமை, இவதெல்லாம் தான் எங்களை வேலைக்கு காத்துக்கொள்ளணும் ஆண்டவரே. உண்மையாகவே நீர் எங்களோடு பேசினீர் ஆண்டவரே. உம்மிடத்திலிருந்து பிரிந்து போன எங்களை, நித்திய ஜீவனை இழந்த எங்களை, தேவ சாயலை இழந்த எங்களை, சமாதானம் இன்றி பலவீனத்தோடும் வியாதியோடு இருந்த எங்களை மீட்கும்படியாக உடைய செல்லக்குமாரன இயேசு கிறிஸ்துவை எங்களை அனுப்பினீரே. இயேசு கிறிஸ்து நாங்கள் விசுவாசிப்பதன் மூலமாக நாங்கள் எழுந்து போன அவ்வளோத்தையும் பெற்றுக்கொள்ளுமான ஒரு பாக்கியத்தை தந்திரே. சோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலே உம்முடைய இயேசுவே உம்முடைய மரணத்தின் விசுவாசித்து உம்முடைய ரத்தத்தை பானம் பண்ணி உம்முடைய சரீரத்தை புசித்த உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவளோடு நிலைத்தரும் உமக்காக வாழ ஆண்டவரே. ஆதியில் உமக்கு கொண்டு வந்த அன்பையும் அவன் நினைத்து வாழ்க்கையில் உண்மை உள்ளவர்களாக நீர் அருவருக்கிற காரியங்களை அருவருத்து மற்ற முன்பாக சாட்சி உள்ள பிள்ளைகளாக ஜீவிக்க ஒருவரையும் ஆவியானவரே நீர் ஆட்கொண்டு வழி நடத்தும். உம்முடைய சிலுவையின் ஆசீர்வாதத்தில் பங்கு பெற்ற உம்முடைய பிள்ளைகளை நீர் வருகைக்கு ஆயத்தம் பண்ணி
உம்முடைய வருகையிலே நீ எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இயேசு நாமத்தினாலே கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் வழிநடத்தலும் பாதுகாப்பும் நம்முடையோடும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா.